ஹலோ ருவான், ஐம் நவீன். வெல்கம் டு நாஜர். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்டியன் த ஹண்டர் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ங்க, ஒரு வழியாக நம்ம தலைவரோட அடுத்த படத்தோட ஸோ அவர் கூட சேர்ந்து நிறையா ஒரு நடிகர் ஒரு ஒரு மாசான நடிகர் பட்டாலுமே இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம அமிதாப் பச்சன் சார், ராணா தகுபரி அண்ட் வந்துட்டு நம்ம ஃபாட் ஃபசில், ஸோ அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் இன்னும் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பேஸ் ஆன் ஒரு காப் த்ரில்லர் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம தலைவர் செம்ம மாசா எல்லாத்தையும் துப்பா எழுத டப்பு டப்பு போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த மனுஷனுக்கு என்கவுண்டர் தான் யாரை பார்த்தாலும் தப்பு பண்ண பார்த்தா என்கவுண்டரில் போட்டு தள்ளுறது தான் அவரோட ஒரு மோட்டிவ்னு சொல்லலாம், ஒரு கோல்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறது தான் கண்டிப்பாக அமிதாப் பச்சன் நினைக்கிறேன். ஸோ அந்த லைட்டாக டீஸ் பண்ண நம்ம கேட்போம்ல, ரூமராக என்னன்னு தெரில. ஸோ டைரெக்டாக நம்ம வந்துட்டு ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்துருவோம், எப்படி நம்ம தலைவர் வந்துட்டு ஒன்றும் மாசாக இருக்க போகிறாரு அப்படின்ட்டு. ஓகே, தம்னியில வேற மாதிரி இருக்க, நம்ம தலைவரும் அமிதாப் பச்சனும் கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் வந்துட்டு 2 minutes 39 seconds. ஸோ நம்ம இப்போ பார்த்துருவோம், சரிங்களா? வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை என்கவுண்டர் தான் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். செம்ம ஃப்ரேமுங்க. பிஜிஎம் ஸ்டார். Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. ஓகே, நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுங்கண்ணா, முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டுநோய் மாதிரி, அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை, அவனை தூக்குவான். காட் இட். அநீதியை நீதியால நாம் வெல்ல முடியும், இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். பிஜிஎம் ஒரு மாதிரி அப்படியே சட்டலாக இருக்கிற மாதிரி. நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஓகே, October 10. ஓகே கைஸ், மைக் எடுத்துக்கிறேன். ஓகே, பேருக்கு தகுந்தப்பல நம்ம தலைவர் ஹண்டர் தான், வேட்டையன் தான். சும்மா பார்க்குற இந்த கிரிமினல்ஸ்லாம் போட்டு தள்ளன்னு ஒரு குறிக்கோளோட இருக்காரு. ஸோ நம்ம அமிதாப் பச்சன் சாருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் தான் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கு, ஒரு நல்ல கிளாஷ் மாதிரி இருக்குங்க, சரிங்களா? ஸோ பிஜிஎம் லைக் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓவர் லேப்பா ஓவர் மாசா இல்லாம, அதாவது ஓவர் லேப் சில டேலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசுகிற டைலாக் கூட கேட்குற அளவுக்கு அந்த பிஜிஎம் வந்துட்டு போட்டு அந்த பேஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு ஒரு மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸே போகிறாங்க. நம்ம தலைவர் நடக்கிறது நிற்கிறது ஜஸ்ட் ஒரு கண்ணாடி ஒரு அசைகிறாரு, உள்ள தள்ளுதுரு, அதே ஒரு சம மாசா இருக்குங்க. ஸோ பிஜிஎம்லாம் வந்துட்டு அனிருத் படத்தில் கண்டிப்பாக சம்பவம் இருக்கு, அது நல்லா தெரியுது.
ஸோ பிஜிஎம்ல வெளியே சாங்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தாலும் பட் மனசுலையோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு வேற லெவலில் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நான் அதை பற்றி சொல்லுங்க. இப்போ ட்ரெய்லரில் பார்க்கும்போது பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் மூட்ல ஒரு மாதிரி அப்படியே சட்டிலா ஒரு மாதிரி ஒரு சிம்பிள், எனக்கு தெரிஞ்சு அனிருத்தாட அந்த பிஜிஎம் போட்டது எவ்வளோ சிம்பிளாக இருக்கு அப்படின்னு தான் தோணுது. லைக் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஒரு வெஸ்டர்ன் காப் ஸ்டைலில் அந்த மியூசிக் இருக்குங்க. வெஸ்டர்ன் அந்த ஜானரில் இருக்கு. பட் படத்தில் கண்டிப்பாக மாஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மியூசிக் நம்ம ராக் ஸ்டார் தெரிக்க விட போறாருங்க. ஸோ ஒரு மாதிரி புரியுது கதை. அது 2 பேரும் நடக்கிறக்குள்ள கிளாஷ் தான், அந்த மாதிரி தான் கதை அதை நோக்கி தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் 10 என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ நம்ம போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வேட்டியன் த ஹண்டரோட ட்ரெய்லர் அண்ட் யாரெல்லாம் தலைவரோட ஃபேன்லாம் இருக்கீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, see you next video. Signing off you. I'm Naveen. Take care. Bye.